தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஏர் பிரான்ஸ், KLM நிறுவனங்கள் தற்பொழுது ஈசிஜெட் பயணிகளை இலக்கு வைத்திருக்கின்றன. பிரான்சில் குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. பிரான்சில் பேரழிவை ஏற்படுத்திய காட்டு தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக நாட்டின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ அறிவித்துள்ளார். பிரான்சில் பல பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீ சம்பவங்கள் தொடர்பாக இதுவரையில் 375 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவற்றில் 175 பேர் சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்குது. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸு 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஏர் பிரான்ஸ், KLM நிறுவனங்கள் தற்பொழுது ஈசிஜெட் பயணிகள் மீது கவனம் செலுத்துகிறது. பிரிட்டிஷ் நாட்டின் குறைந்த கட்டண விமான நிறுவனமான ஈசிஜெட் சுமார் 5.7 பில்லியன் மதிப்பில் அதனை வாங்கும் முயற்சி மற்றவர்களால் மேற்கொள்ளப்படுவதாக தற்பொழுது செய்திகள் பரவலாக வெளியாகி இருக்கின்றன. இதனால் ஏர் பிரான்ஸும் KLMம் ஈசிஜெட் பயணிகளை இலக்கு வைத்து பயணிக்கின்றன. கடந்த சில ஆண்டுகளில் ஈசிஜெட் விமான நிறுவனம் ஏர் பிரான்ஸ், KLM நிறுவனங்களிடம் இருந்து கணிசமான பயணிகளை ஈர்த்திருந்தது. ஈசிஜெட்டின் போட்டியை எதிர்கொள்வதற்காக தற்பொழுது ஏர் பிரான்ஸ், KLM
விமான சேவை நிறுவனங்கள் தமது குறைந்த கட்டண சேவையான டிரான்ஸ்வியா நிறுவனத்தை மேம்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது போட்டியிடக்கூடிய தரமான சேவையும் குறைந்த செலவு கட்டணமும் இருப்பதால் ஈஸி ஜெட்டுக்கு சென்ற வாடிக்கையாளர்களில் ஒரு பகுதியை மீண்டும் தங்களிடம் கொண்டு வரும் முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதனை நோக்கி தற்பொழுது ஏர் பிரான்ஸும் KLMமும் பயணித்து வருவதாக அதன் நிர்வாக அதிகாரி பென் ஸ்மித் தெரிவித்துள்ளார். ஈஸி ஜெட் மிக சிறப்பாக நிர்வகிக்கப்படும் விமான சேவை நிறுவனம் என்றும் ஐரோப்பிய விமான சந்தையில் தனக்கென ஒரு வலுவான இடத்தை உருவாக்கியிருப்பதாகவும் அவர் மேலும் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஈஸி ஜெட்டை வாங்க தற்பொழுது போட்டி நிலவுகின்றது. இதிலே அமெரிக்க முதலீட்டு நிறுவனங்களான அப்போலோ மற்றும் காஸ்டில் லேக் ஈஸி ஜெட்டை வாங்க இறுதிக்கட்ட போட்டியில் உள்ளன. அப்போலோ நிறுவனம் 5.7 பில்லியன் மதிப்பிலான சலுகையை அது முன்வைத்திருக்கின்றது. காஸ்டில் லேக் நிறுவனம் 5.5 பில்லியன் மதிப்பிலான சலுகையை வழங்குவதாக முன்வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த போட்டியில் யார் வெல்லப் போகின்றார்கள், யார் ஈஸி ஜெட் நிறுவனத்தை கையகப்படுத்த போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈஸி ஜெட் நிறுவனம் விற்பனை செய்யப்பட போகின்றது என்பது உறுதியான செய்தியாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் குடிசனத் தொகை தற்பொழுது குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. அத்துடன் பிரான்சின் தேசிய புள்ளி விவர நிறுவனம் ANSSI வெளியிட்டுள்ள சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2024 ஆண்டில் பிரான்சுக்கான குடியேற்றம் என்பது வெளிநாட்டவர்களின் வருகை என்பதும் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. COVID-19 பெரும் தொற்றுக்கு பின்னர் ஏற்பட்ட உயர்வுக்கு பின்னர் இது முதல் முறையாக ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சரிவாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு 3,14,000 பேர் பிரான்சுக்கு குடிபெயர்ந்திருக்கின்றார்கள். இது 2023 ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது சுமார் 4% குறைவடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. புதிய குடியேற்றவாசிகளில் 1,44,000 பேர் ஆப்பிரிக்க நாட்டவர்களாக இருக்கின்றார்கள். 83,000 பேர் ஐரோப்பாவில், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் பெறுகின்ற நாடுகளை சேர்ந்தவர்களாக இல்லாமல் அதற்கு அப்பால் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள். 57,000 பேர் ஆசியாவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. 30,000 பேர் அமெரிக்கா மற்றும் ஓசியானியாவில் இருந்து வந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்த குடியேற்றம் என்பது 19% குறைவடைந்திருக்கின்றது. அதே நேரத்தில் ANSSI வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி பிரான்சின் இயற்கை மக்கள் தொகை, அதாவது பிறப்பு இறப்பு என்பது தற்பொழுது எதிர்மறையாக மாறியுள்ளதால் நீண்ட காலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள குடியேற்றம் முக்கிய பங்காற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குடியேற்றவாசிகள் அதிகரிக்கின்ற பொழுதுதான் பிரான்ஸ் நாட்டுடைய மக்கள் தொகை நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும். அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27 கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9 ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் வந்து மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை வந்து குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 0795637583. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டிலே பேரழிவை ஏற்படுத்தியிருக்கின்ற காட்டு தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக நாட்டின் பிரதமர் செபஸ்டியன் லூக்கோர்னு அறிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டினுடைய வரலாற்றில் 1949ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டு தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று பிரதமர் செபஸ்டியன் லூக்கோர்னு கடந்த சனிக்கிழமை கூறியுள்ளார். போதோ நகரத்திற்கு அருகிலுள்ள ஜிரோந்து மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த தீ ஆயிரக்கணக்கான ஹெக்டேயர் நிலப்பரப்பை அளித்திருக்கின்றது. பல பகுதிகளில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இப்பொழுதும் அவர்கள் அங்கே பணியில் இருக்கின்றார்கள். பிரான்ஸ் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியான காட்டுத்தீகளை எதிர்கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணமான கடுமையான வெப்ப அலைகள் மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றத்துடன் தொடர்புடையவை என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது என்பது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டது என்ற பொருளில் அல்ல. தீ பரவல் என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு மற்றும் தீயணைப்பு பணி நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது இப்பொழுது நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக அமைந்திருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் காட்டுத்தீ அனர்த்தத்தால் வெளியேற்றப்பட்ட 2,24,000 பேரில் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய சொந்த இல்லங்களுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் 70 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட 2,24,000 பேரில் பெரும்பாலானோர் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அதிகாரிகளால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை தென்கிழக்கு பகுதியில் உள்ள வா மாகாணத்தில் 3 நாட்களுக்கு முன்னர் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்த காட்டுத்தீ கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. இதனால் ஒரே இரவில் சுமார் 2,50,000 பேர் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரிய காட்டுத்தீ ஏற்பட்ட ஜிரோந்து மாகாணத்தில் தற்பொழுது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அங்கு தீயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர் ஜேம்ஸ் ஆண்ட்ரே நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார். இந்த காட்டு தீயால் பிரான்சில் இதுவரை 2,24,000 பேர் பாதுகாப்பு கருதி அவர்கள் வசித்து வந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போது தீயின் அபாயம் குறைந்த பகுதிகளில் வசித்த பெரும்பாலான மக்கள் மீண்டும் அவர்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் ஜிராண்ட் பெரும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் 3000 தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். வெளியேற்றப்பட்ட சுமார் 2,24,000 பேரில் பெரும்பாலானோர் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். இருப்பினும் சில பகுதிகளில் பிரான்சின் ஜிராண்ட் பெரும் காட்டு தீ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டாலும் 3000 தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து களத்தில் நின்று பணியாற்றுகின்றார்கள். பிரான்சின் போதோ நகரத்துக்கு அருகில் உள்ள ஜிராண்ட் மாகாணத்தில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேல் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது என்பது செய்தியாக உலாவுகின்றது. வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் சில பகுதிகளில் தீயின் புகை வெளியேறிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாகி வருகிறது. காட்டுப்பகுதிகள் எரிவதும் தொடர்கின்றது. எனவே கண்காணிப்பு பணி, தீயை முழுமையாக அணைக்கும் பணி என்பன தொடர்கின்றன. இந்த பெரும் தீயால் பாரிஸ் நகரத்தின் பரப்பளவை விட 4 மடங்கு அதிகமான நிலப்பரப்பு கருகியுள்ளது. தீ மீண்டும் பரவாமல் தடுப்பது, எஞ்சியுள்ள எரியும் பகுதிகளை முழுமையாக அணைப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பாக மாற்றுவது என்பவை பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையில் பெரும் சவாலாக அமைந்திருப்பதாக பிரான்ஸ் நாட்டுடைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதை கூறுகிறார்கள். இந்த பெருந்தீயால் பாரிஸ் நகரத்தின் பரப்பளவை விட 4 மடங்கு அதிகமான நிலப்பரப்பு கருகியுள்ளது என்பதையும் அவர்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். தீ மீண்டும் பரவாமல் தடுப்பது, எஞ்சியுள்ள எரியும் பகுதிகளை முழுமையாக அணைப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பாக மாற்றுவது ஆகிய விடயங்களில் பிரான்ஸ் அதிகாரிகள் தொடர்ச்சியாக கடுமையாக தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ சம்பவங்கள் தொடர்பாக இதுவரையில் 375 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 142 பேர் சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை BFM TV வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது ஜிராண்ட் மற்றும் ஓடு மாகாணங்களில் ஏற்பட்ட காட்டுத்தீகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் தீ மீண்டும் பரவும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் தொடர்ந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அந்தந்த மாகாண நிர்வாகங்கள்
அறிவுறுத்தல் விடுத்து வருகின்றன. இதற்கிடையில் வார் மாகாணத்தில் காஷே பகுதியில் இன்னும் சில வெப்ப மையங்கள் செயலில் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு படையினர் தொடர்ந்து தீயை முழுமையாக அணைக்கும் பணியில் அங்கு ஈடுபட்டு வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை 20 மாகாணங்களுக்கு வெப்ப அலை கனிகீழ் தொடர்பான செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 36 மாகாணங்களில் காட்டுத்தீ ஏற்படும் உயர் அபாயம் இருப்பதாக இப்பொழுது அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை மெட்டியோ பிரான்ஸ் எச்சரிக்கையாக எடுத்து கூறுகிறது. அதிக வெப்பநிலை மற்றும் வறண்ட வானிலை காரணமாக ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்ட தீ பகுதிகளிலும் மீண்டும் தீ பரவல் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.